வாங்க புளிங்காய் ரசம் செய்யலாம். அதுக்கு நான் புளிங்காய் எடுத்துக்கிறேங்க. அந்த காம்பு பகுதி நீக்கிட்டு இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது 2 டம்ளர் தண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இந்த புளிங்காய் தட்டிய புளிங்காய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே மூடி வச்சுட்டுங்க. கொஞ்சம் சூடு ஆறியதும் இப்போ கையால் நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ கையாலே நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இடித்த மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தட்டிய பூண்டு 10 சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கடாயில். அது கூடவே கடுகு, உடச்சி உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரசக்கரசியில் சேர்த்துக்கலாங்க. புளிங்க ரசக்கரசை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 4 பக்கம் கொதி வந்தோடனே நம்ம வேறு பாத்திரம் மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க.